கமல்ஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து நாயகன் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் 37 வருஷங்களுக்கு பிறகு தக் லைஃப்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தது. ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவரோட ரசிகன் இந்த படம் சுத்தமா நல்லா இல்ல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரி. ஸோ இன்னைக்கு நம்ம மாற்ற போகிற படம் தக் லைஃப். வாங்க பார்க்கலாம் வாட் இஃப் இன் மூவிஸ். இது 2வது எபிசோட். இதுக்கு முன்னாடி பீஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அப்புறம் டைம் கிடச்சா போய் பாருங்கள். ஸோ நான் டேரக்டரும் இல்லை, எந்த டெக்னிக்கல் சைடுமே இல்லை, என்னோட ஒப்பீனியனை ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தக் லைஃபோட மிகப்பெரிய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எமோஷன்ஸ் சரியாக ஒர்க் ஆகாமல் போனது தான். எந்த கேரக்டருமே நம்ம கூட சுத்தமாக கனெக்டே ஆகலை. ஏன் அந்த கேரக்டர்ஸே ஒன்று கூட ஒன்று அந்த அளவுக்கு கனெக்டே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 கேரக்டரை இந்த படத்துல இருந்து எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் ஜெய். இந்த போலீஸ் படத்துல எதுக்கு இருக்குன்னே தெரியல, அவரோட மெயின் பர்பஸ் என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட் 2வது பாத்தீங்கன்னா இந்திராணி. சக்திவேலுக்கும் அமரனுக்கும் நடுவுல கிளாஷ் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இந்திராணி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கேரக்டரோட மெயின் பர்பஸ். ஆனா அது சுத்தமா ஒர்க்கே ஆகல. 3வது கேரக்டர் பேச்சு. இது இந்திராணி கேரக்டர் இல்லைன்னா இந்த கேரக்டருமே தேவைப்படாது, இதுக்கு முன்னாடியே தேவைப்படல. இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சக்திவேலுக்கும் அமரனுக்கும் கிளாஷ் வரப்போகுது அப்படின்னா சின்ன சின்னதான இழப்புகள்லாம் பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ப வச்சுட்டே வந்திருக்கலாம். அண்ட் ஃபைனலா அவங்க அப்பாவே இவர் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கும். இந்த ரீசனை ஸ்ட்ராங் பண்ணி நம்மளையும் நம்ப வச்சிருந்தா இந்திராணின்ற கேரக்டர் இங்க தேவைப்படாது. ஏன்னா அந்த கேரக்டர் சாகும்போது கொஞ்சம் கூட ஃபீலே ஆகல. அந்த கேரக்டர் எதுக்கு இருக்குன்னு கரெக்டா ஏன் அப்படின்றதே தெரியாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் சொல்றேன், மற்ற கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற கனெக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரியே தோணுச்சு. ஸோ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா சக்தியும் அவங்க ஒய்ஃப் ஜீவாவுக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும். 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பீச் மீட் பண்ணி பேசிக்கிற சீன் இருக்கும். 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா நம்மள ஃபீல் பண்ணவே வைக்கல. எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். தென் பாத்தீங்கன்னா அமரனுக்கும் அப்புறம் அவங்க சிஸ்டருக்கும் இடையிலான பாண்ட் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க, அதோட அது என்ன ஆகுதுன்னே தெரியல. தென் லாஸ்ட்ல எண்டுல காமிச்ச உடனே அது பெருசா கனெக்டே ஆகல. ஸோ இதைத்தான் சொல்றேன், எல்லா கேரக்டரும் மற்ற கேரக்டர் கூட இருக்கிற அந்த பாண்ட் ஸ்ட்ராங்காவே இல்லாத மாதிரியே எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன 3 கேரக்டர்ஸையும் படத்துல இருந்து எடுத்துடுறோம். அண்ட் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் பாண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சக்திவேல் குங்ஃபுலாம் கத்துக்கிட்டு வராரு. ஆனா அதுக்கான பிலீவபிளா எதுவுமே பின்னாடி இல்ல. அதாவது சாகர நிலைமையில அவர் இருக்காரு. அப்போ அங்க லோக்கலா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் அவரை காப்பாத்தி அவருக்கு இந்த குங்ஃபுலாம் கத்து தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு காமிச்சிருக்கலாம். தென் பாத்தீங்கன்னா அந்த சாங் பிளேஸ்மெண்ட், அதுவும் எஸ்பெஷலி அந்த விண்வெளி நாயகா பாட்டு வர இடம். ஸோ இதைத்தான் எல்லாருமே நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இந்த பாட்டு கடைசியில தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா படமே மொத்தமா முடிஞ்ச பிறகு என் கார்டுல யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான பாட்டா இருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டமான பாட்டு இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னு தான் தெரியல. இந்த படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ்னா இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும், அவங்களோட ஆக்டிங், அப்புறம் சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த படத்தோட மியூசிக். இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இந்த படத்துல சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். இப்படி மாத்தி இருந்தா படம் எப்படி இருக்கும், இல்லனா வேற என்ன இந்த படத்துல மாத்தி இருக்கலாம், நெக்ஸ்ட் வேற எந்த படத்தை மாத்தலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.